Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th English, Term 2, Unit 2, Trip to Ooty. Trip to Ooty lesson oda speaking பகுதியை பார்க்கலாம். Traveling can help a person to understand the appreciate different places. Discuss in groups and talk about the places you have visited recently. நீங்கள் விசிட் பண்ண இடங்களை பற்றி குரூப்பாக டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Present your experience to the class. நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை ஸ்கூலில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துக்காவது ட்ராவல் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேசஸ் பற்றி பிள்ளைங்களோட சேர்ந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இதில் 2 கொஷினாக இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ட்ராவலிங் கேன் ஹெல்ப் அ பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிசியேட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். அதாவது ட்ராவலிங் இஸ் நாட் மியர்லி கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அண்ட் பேக். இட் இஸ் த ஜேர்னி அண்ட் அப்சர்வேஷன் தட் மேட்டர். ட்ராவலிங்கிறது சும்மா ஏதோ போயிட்டு வந்தோங்கிறது கிடையாது. என்ன நம்ம ஒரு பயணம் பண்ணி போகிறோன்னா அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணணும். டியூரிங் ட்ராவல் we will see things beyond our imagination. நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது தான் நம்முடைய கற்பனைகளுக்கும் எட்டாத சில காரியங்களை நம்ம பார்க்கக்கூடும். ட்ராவல் சேஞ்சஸ் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த வேர்ல்டு. பயணம் செய்கிறது மூலமாக நிறைய நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். உலகத்தில் உள்ள நிறைய காரியங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ட்ராவல் broadens our perspective and mind. It helps us to think outside of our shape little bubble of a வேர்ல்டு. நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் வெளி உலகத்தில் என்ன இருக்குது, நம்ம எப்படி சேஃபாக ஒரு சின்ன இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம ஒரு சின்ன இடத்துல எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். we can gain more knowledge about around us. இன்னும் நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள நிறைய அறிவு நாலேஜை நம்ம கேதர் பண்ண முடியும். it is true that travel broadens our mind. நம்ம நிறைய இடங்களுக்கு பயணம் செய்து போகிறது மூலமாக நம்முடைய மனதானது விரிவடையும். அதாவது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுவோம். அதுதான் ப்ராட்னஸ் ஆஃப் அவர் மைண்டு. ஸோ இப்போ நம்ம எதாவது ட்ராவல் பற்றி நம்ம அப்ரிசியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு த பிளேசஸ் ஐ ஹாவ் விசிட்டட் ரீசெண்ட்லி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் வந்து எதை இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை பற்றி இங்கே சொல்ல போகிறேன். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு சிதம்பரம், அதாவது வேளாங்கண்ணி நாகூர். வேளாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹோலி சிட்டி. அது ரொம்ப அழகான புனிதமான ஒரு நகரம். இட் பிகேம் பெஸ்ட் டூர் ஆஃப் மை லைஃப். இது என்னோடய லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையில் சிறந்த டூராக அமைந்தது. we went to the Natarajar temple and enjoy the art and architecture. நாங்கள் அந்த நடராஜர் டெம்பிளுக்கு போனோம். அங்கே உள்ள ஆர்ட்டு, அங்கே அந்த ஆர்கிடெக்சர், கல்லால் செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள், அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நடராஜர் டெம்பிள் அப்படிங்கிறது தாங்க தர்கா அப்படின்னும் அழைப்பாங்க, த சர்ச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இட் டுக் ஹாஃப் அ டே. இது ஒரு அரை நாள் முழுவதும் அதில் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் தென் we went to பிச்சாவரம் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறமா பிச்சாவரம் ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் போனோம். தேர் we saw mangrove ஃபாரஸ்ட். அங்கே வந்து மாங்க்ரூவ் காடுகளை பார்த்தோம். அங்கே டேனிஷ் ஃபோர்ட் அங்கே தான் காணப்படுது. we enjoy the boat ride very much. அங்கே கடற்கரையில் போட் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். I never forget the trip. இந்த ட்ரிப்பை என்னால் மறக்கவே முடியாது. இட்ஸ் அ மெமரபிள் ட்ரிப் ஃபார் மீ. இது எனக்கு ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக அமைந்தது. நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் ஆஃப் அ வில்லேஜ் ஃபெஸ்டிவல் கேர்ஃபுல்லி. கீழே நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல். அதை நல்லா கவனமாக பாருங்கள். டாக் அபவுட் த ஆக்டிவிட்டீஸ். அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. தட் ஆர் கோயிங் ஆன் பை யூஸிங் த கின்ஸ் கிவன் இன் த ஹெல்ப் பாக்ஸு. கீழே கொடுக்கப்பட்ட ஹெல்ப் பாக்ஸில் உள்ள இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேச சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அபவுட் த பிளேஸ் அண்ட் த பீப்புள். அதாவது நீங்கள் எதை பற்றி பேசணுன்னா இந்த இடத்த பற்றியும் இங்கே இருக்கிற மக்களை பற்றியும் பேசணும். அப்புறம் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசணும். வாட் டு த சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, அண்ட் அடல்ட்ஸ் டூ, அங்கே இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் எழுதலாம். அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் ஷாப், அங்கே இருக்கிற கடைகள் பற்றி சொல்லலாம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் பற்றி சொல்லலாம். ஓகேயா. ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இது என்ன பிக்சர் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ வில்லேஜ் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் என்னதான் இருக்கும், அங்கே என்ன இழுக்கிறாங்க, தேர் இழுக்கிறாங்க இல்லையா. இதுதான் தேர் இழுக்கிறது. அதுதான் கார்னு சொல்லுவாங்க இல்லையா. கார் ஃபெஸ்டிவல், தேர் திருவிழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை நம்ம அம்மன் திருவிழா அப்படி கூட எழுதிக்கலாம். பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. பெரியவங்களாம் சேர்ந்து தேர் இழுக்கிறாங்க.
இன்னும் கடலை கடை இருக்குது, பழக்கடை இருக்குது. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா பெரியவங்களை வந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க, கரகாட்டம் ஆடுறாங்க, கார்லண்ட்ஸ் மாலைகள் விற்கிறாங்க, பூக்கள்லாம் விற்கிறாங்க, பலூன் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே ஷாப்ஸ். இன்னும் பார்த்தோம்னா அந்த பக்கம் ராட்டினம் சுற்றுறாங்க. ஸோ இது ஒரு ஃபெஸ்டிவல். நமக்கு இதை பற்றி நீங்கள் ஸ்பீக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன், நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இது போல் ட்ரை பண்ணணும் பேசுகிறதுக்கு. ஓகேயா? இட்ஸ் அ வில்லேஜ் ஃபெஸ்டிவல். த நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல் இஸ் அம்மன் திருவிழா. They are celebrating the festival in a very grand manner. The children are buying ice creams in this picture. In the picture, childrenலாம் என்ன பண்ணுறாங்க? ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. The adults are pulling the car. தேரை இழுக்கிறாங்க. There are lot of fancy toys shop. நிறைய fancy toy shops இருக்குது. They sell cosmetics, toys, balloon, garlands, fruits, etc. We can see here the traditional dance Karahatam with the musical performance. This type of festival strengthen the unity of the people as well as they make everyone happy. இந்த திருவிழா மூலமாக ஒரு ஒற்றுமை கிடைக்குது, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த பிக்சர்லேருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்? யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது போல் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஸ்பீக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிக்டோகிராமர் பற்றி பார்க்கலாம். ட்ரிப் டு ஊட்டி இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1, 2, 3 அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.